சோ நம்ம ஃப்ரீ ஃபயர்ல என்னதான் எக்கச்சக்கமான அப்டேட் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம கேமுக்குள்ள திரும்பி கண்டிப்பா வரவே வராத ஒரு டாப் 3 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்பர் 3ல நம்ம கேம்ல எக்கச்சக்கமான மேப் இருந்தாலும் சில மேப் வரும், சில மேப் போயிடும். பட் இந்த ஒரு மேப் மட்டும் திரும்பி வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா ஃப்ரீ ஃபயர் இந்த ஒரு பீட்டா வெர்ஷன்ல இருந்தப்ப வெளிவந்த இந்த ஒரு குட்டியான மேப் தான். இந்த மேப் பாக்குறதுக்கு அப்படியே ஹேங்கர் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மேப் திரும்பி வர வாய்ப்பே கிடையாது. தென் நம்பர் 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குரோனோ கேரக்டர் தான் இருக்கு. குரோனோ கேரக்டரோட ஸ்கில் தான் இருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி குரோனோ கேரக்டரோட ஸ்கில் பாத்தீங்கன்னா நீங்க ஷீல்டு போட்டுக்கிட்டு வெளியில உள்ள எனிமீஸ் அடிக்கலாம், அந்த மாதிரி தாறுமாறா கொடுத்து வச்சிருந்தானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரோனோ கேரக்டரோட ஸ்கில்ல மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு இதை பாத்தீங்கன்னா ஒரு டம்மியான கேரக்டர் ஸ்கில்ல மாத்தி விட்டுட்டானுங்க. இந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்லும் திரும்பி வரதுக்கான வாய்ப்பே இல்ல. நம்பர் 1ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கன்னு தான் இருக்கு. அதுதான் இந்த ஒரு டெசர்ட் ஈகிள் கன்னு. டெசர்ட் ஈகிள் தான் கிளாஸ் கோட்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இப்ப நான் கிளாஸ் கோட பத்தி பேசல, பிஆர் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெசர்ட் ஈகிள் பாத்தீங்கன்னா பிஆர் மேட்ச்ல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தூக்கிட்டானுங்க. ஏன்னா அதோட பவர் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம கேமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.